இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நீடினேற்ற என்ப நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கு தொடர்ந்து ஆண்டவர் சமூகத்திலே நாம் காத்திருந்த போது கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையான 7 விதமான உள்ளங்களை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். இன்றைக்கு கொடுக்கிற உள்ளம். லூக்கா 6:38 கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள், நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும் என்றார் என்று சொல்லி இங்கே குறிப்பிடப்படுகிறது. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையிலே நாம் கொடுக்கிற செயல், நம்மளுடைய செயல், நம்ம எவ்வளவு வேணும் கொடுக்கிறோம், மற்றவர்களுக்கு கொடுக்கிற உள்ளம் நம்மிடம் இருக்கிறதா? இங்கே 2 சகோதரர்கள் இருந்தார்கள். அவர்கள் தன்னுடைய தகப்பன் அவர்களுடைய இழப்பிற்கு பின்பு அவர்கள் தன்னுடைய சொந்த தோட்டத்தை அவர்கள் இருவருமாக சேர்ந்து விவசாயம் செய்தார்கள். அவர்கள் செய்தபோது அவர்களுடைய விவசாய நிலத்திலே 200க்கு அதிகமான தென்னை மரம் இருந்தது. இவர்கள் 2 பேரும் சேர்ந்து 1000 தேங்காயை பறித்த போது அவர்கள் 2 பேரும் இணைந்து அதை பாதுகாக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பேர் அந்த தோட்டத்தை காவல் புரிவது வழக்கம். ஒரு நாள் இளையவன் தன்னுடைய அந்த குவியலாக இருக்கிற அந்த தேங்காயெல்லாம் எடுத்து அவர் பிரித்து வைக்கிறார். 2 பேரும் இணைந்து பிரிக்கும் போது இவர்கள் 2 பேருக்கும் 500 காய்களாக பிரித்து கொண்டார்கள். அவர்கள் நாளைய தினத்திலே அதை விற்பனை செய்ய வேண்டும். இப்போது இவர்கள் 2 பேருக்குள்ளாக ஒரு எண்ணம் வருது. தம்பி தன்னுடைய உள்ளத்துல நினைக்கிறான், தன்னுடைய அண்ணன் ஒரு தந்தையை போல என்னை நேசிக்கிறான், அதனால ஒரு 50 தேங்காயை அவனுடைய குவியல்ல நான் போடுகிறேன்னு எடுத்து போட்டு விட்டு சென்று விட்டார். மீண்டுமாக வந்த அண்ணன் தன்னுடைய தம்பிக்கு அநேக பிள்ளைகள் இருக்கிறாங்க, அதனால அந்த பிள்ளைகளுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும் என்று தன்னுடைய குவியிலிருந்து 50 தேங்காவை எடுத்து அங்கே போட்டுவிட்டார். காலை தினத்துல அடுத்த நாள் அவர்கள் விற்பனைக்காக வாகனத்திலே எல்லாத்தையும் அடுக்கி வைக்கும்போது 500 தேங்காய் இருந்தது. இவருக்கும் 500 இருந்தது. நான் அண்ணனுக்கு கொடுத்தேனே, நான் தம்பிக்கு கொடுத்தேனே, இருவரும் பேசி கொண்டது போது அன்பு மலர்ந்தது. அவ்வளவு சந்தோஷமாக, இவ்வளோ நம்ம தம்பி நமக்கு கொடுக்கணும்னு நினைச்சது, அண்ணன் கொடுக்கணும்னு நினைச்சான்னு சொல்லிட்டு அவ்வளோ சந்தோஷம் அடைந்தாராம். பிரியமானவர்களே, இன்றைக்கு அப்படிப்பட்ட உள்ளம் நமக்கு இருக்குதா? கொடுக்கிற உள்ளம் இருக்குதா? வீட்டுக்குள்ளே, குடும்பங்களுக்குள்ளே சிறு பிள்ளைகள் பாருங்க, கொடுன்னு சொன்னா அவங்க கொடுக்க மனசு இல்லை. நாம் பங்கு கேட்கிறோம். ஒவ்வொரு காரியத்திலையும் நாம் சரியான பங்கு வேணும். சிலர் சொல்வதுண்டு, சிலருடைய உறவினர்கள் தன்னுடைய சின்ன சின்ன காரியங்கள்ல என்னன்னா நம்ம கொடுப்பதுல தவறி விடுகிறோம். இங்க இந்த சம்பவம் தான். கொடுக்கும் போது மிகுந்த சந்தோஷத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். வேதத்துல நாம் வாசிக்கும் போது 5 அப்பம் 2 மீன், அந்த சிறு பையன் அவனுக்கு கொடுக்கிற மனம் இருந்தது. அதனால தான் 5000 பேர் அங்க போஷிக்கப்பட்டார்கள். இன்னும் வேதத்துல அநேக சம்பவங்கள் கொடுப்பதை குறித்து சொல்லி இருப்பாங்க. அதுல ஆபேல் காயின், அந்த ஆபேல் தனக்கு கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்துல தலையீற்ற அவன் சிறந்ததை கொடுக்கிறான். நம் சிறந்ததை கொடுக்கிறோமா? ஆண்டவர் அதை எதிர்பார்க்கலாம். நம்மகிட்ட இருக்கிற உச்சிதமான பொருட்களை ஆண்டவருக்காக கொடுக்கணும். ஆண்டவருக்கு அதை விரும்புகிறார். அப்படி உள்ள நமக்கு வேணும், கொடுக்கிற மனம் நமக்கு வேண்டும். இன்னும் மத்தேயுல 6:3 நீயோ தர்மம் செய்யும் போது உன் தர்மம் அந்தரங்கமாய் இருக்கும்படி உன் வலது கை செய்கிறதை உன் இடது கை அறியாதிருக்க கடவுது என்று சொல்லி அங்கே குறிப்பிடப்பட்டிருக்குது. நம்ம என்னன்னா கொடுப்போம், சில நேரம் கொடுத்து விடுவோம், ஆனால் என்ன செய்வோம்? கொடுத்ததை சொல்லி காண்பிப்போம்.
இதை கொடுத்தேன், அப்படி செஞ்சேன்னு சொல்லிட்டு அதை சொல்லுவது நிறைய அது வந்து இயற்கையாகவே நம்ம இருக்கோம். இன்னும் பார்த்தீங்கன்னா ஆலய காரியங்கள்ல பார்த்தீங்கன்னா அநேக சொல்லுவாங்க, இந்த கோபுரத்தை கட்டுறதுக்கு எங்க பாட்டி தான் ரூபாய் கொடுத்தாங்க, எங்க தாத்தா எங்களோட இந்த ஆலயத்துல முகப்புல ஒரு கதவு இருக்குல்ல, அதான் எங்க தாத்தா தான் வாங்கி கொடுத்தாங்க, இல்ல சர்ச்சில் எங்களுக்கு அந்த சேர்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வாங்கி கொடுத்தது நான் எங்க ஃபேமிலி தான் அப்படின்னு பெருமைப்பட்டு விடுகிறோம். கொடுத்துருவோம், ஆனா பெருமை அடைந்து விடுகிறோம். அந்த கொடுக்கிற உள்ளம் இருக்குதா, ஆண்டவர் என்ன சொல்கிறார், நீங்க வலது கை, அதாவது நீங்க கொடுக்கும் போது உன் வலது கை செய்கிறதை இடது கை அறியாம இருக்கணும், அப்படிப்பட்டதாக நம்ம கொடுக்கணும். அப்படி ஒரு உள்ளம் நமக்கு வேணும்னு சொல்கிறாங்க. தாவீது ராஜா அவன் வந்து ஆலயத்தை கட்ட வேண்டும் பிரயாசப்படுறான், ஆனா கட்ட முடியல, ஆனா அவன் விடல. என்னன்னா நம்ம சொல்லுவோம் சாலமன் ராஜா கட்டின ஆலயம், சாலமன் கட்டினதுன்னு சொல்றோம், ஆனால் தாவீது கொடுத்த காரியம் மறைக்கப்பட்டு விடுகிறது. தாவீது பிரயாசப்பட்டு கொடுக்கிறான், ஜனங்கள் எல்லாரும் இணைந்து கொடுக்கறாங்க, வெள்ளி உலோகம் அப்படின்னு நிறைய பொருட்களை அள்ளி கொடுக்கறாங்க. அந்த தாவீது சொன்ன காரியம் என்னன்னா, 1 நாளாகமம் 29:14 இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கும் திராணி உண்டாவதற்கு நான் எம்மாத்திரம், என் ஜனங்கள் எம்மாத்திரம், எல்லாம் உம்மாலே உண்டானது, உமது கரத்திலே வாங்கி உமக்கு கொடுத்தோம் என்று சொல்றான். நான் அவன் பெருமைப்படல, இதெல்லாம் கொடுக்கறதுக்கு நான் எம்மாத்திரம்னு சொல்லி தாழ்த்துறான். தன் உள்ளத்துல கொடுக்க வேண்டும்ங்கிற எண்ணம் தாவீதுக்கு இருந்தது, ஆனால் சில பெருமைக்காக அவன் கொடுக்கல. மகன் கட்டினது சிலர் நினைப்போம், மகன் கட்டினது, ஆனா பொருட்கள் எல்லாம் தகப்பன் தந்தது, தாவீது கொடுத்தது என்று சொல்லி எண்ணத்தோடு அவன் கொடுக்கல, அவன் தன்னை தாழ்த்தி கொடுக்கிறான். எம்மாத்திரம் உமது கரத்துல இருந்து வாங்கி நான் உங்களுக்கு கொடுக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர்ட்ட உற்சாகமாக கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களை, இன்றைக்கு நாம் எவ்வளவேனும் கொடுக்கிறோம், நம்ம இருதயத்துல கொடுக்கிற உள்ளம் நமக்கு இருக்கிறா. நம்ம சில நேரங்கள்ல தவற விடுகிறோம். நீதிமொழிகள் 19:7 ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுக்கிறதை அவர் திரும்ப கொடுப்பார் என்று சொல்லி அங்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. ஏழைக்கு இறங்குகிற உள்ளம், கொடுக்கிற உள்ளம். நம்ம வீடுகள் தோறும் யாராவது வந்து கேட்பாங்க, ஏதாவது உதவி இருக்குதா, நம்ம என்ன செய்ய இறங்குவதில்லை, கொடுக்கறதில்லை. நம்ம எப்போ கொடுப்போம்னா கிறிஸ்துமஸ் காலங்களில் கொடுப்போம். அன்னைக்கு எங்கெல்லாம் தொண்டு நிறுவனம் இருக்கோ, எங்கெல்லாம் ஊனமுற்றோர்கள் இருக்காங்களோ, கண் பார்வை இழந்தவர்கள் இருக்கார்களோ, இல்லை யாருக்காவது என்ன செய்வோம், வாங்கி கொடுத்து விட்டு நான் கொடுத்து விட்டேன்னு சொல்லுவோம். ஆனால் கர்த்தர் என்ன எப்பொழுதும் நம்ம இருதயம் எப்படி இருக்கணும், கொடுக்கிற உள்ளம் வேண்டும். கொடுக்க வேண்டும்னா பணம் புகழ் அந்த அவ்வளோ அப்படி இல்லை. நம்ம கிட்ட இருக்கிற ஒரு பொருள் இருந்தனா அதை மற்றவர்களுக்கு கொடுக்கிற ஒரு சின்ன உள்ளம் தான் வேணும். அதைத்தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். பிரியமானவர்களை, இன்றைக்கு நாம் ஆண்டவர் நம்மோடு பேசுவார். நம்ம இருதயத்துல அப்படிப்பட்ட உள்ளம் இருக்கிறதா என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? ஆண்டவரை எனக்கு அப்படி ஒரு உள்ளத்தை எனக்கு தாங்கன்னு சொல்லிட்டு கண்களை மூடி ஜெபிக்கலாம். பரலோக தகப்பனே, ஸ்தோத்திரிக்கிறேன், எங்களோடு பேசியிருக்கீங்க சப்பா. ஆமாப்பா, எங்களுடைய உள்ளம் எப்படி இருக்கு, கொடுக்குற உள்ளத்தை எங்களுக்கு கொடுங்க சப்பா. நாங்கள் ஏசப்பா, நாங்கள் சில நேரங்களில் கொடுத்து விட்டு பெருமை அடைந்து விடுகிறோம் ஏசப்பா. நாங்கள் வலது கை செய்ததை இடது கை அறியாதபடிக்கு நாங்கள் கொடுக்குற ஒரு மனதை எங்களுக்கு கொடுங்க ஏசப்பா. அப்படிப்பட்ட உள்ளத்தை எங்களுக்கு தாங்க ஏசப்பா. நீங்கள் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளாகவே அப்படிப்பட்ட எண்ணத்தை கொடுங்க ஏசப்பா. எங்கள் இருதயத்துக்குள்ள ஏசப்பா நாங்கள் வந்து ஏழைகளுக்கு கொடுக்கணும். ஒருவேளை ஆலய கட்டுமான பணிக்கோ ஊழிய பணிக்கோ ஏதாவது ஒரு காரியத்துக்கோ நாங்கள் ஏசப்பா மனமுகந்து கொடுக்க சப்பா, ஆபேலு போல நாங்க சப்பா அப்பா எங்கிட்ட இருக்கிற சிறந்ததை கொடுக்கிற உள்ளத்தை எங்களுக்கு கொடுங்க சப்பா. நம்முடைய சமூகத்துல சப்பா எங்களை தாழ்த்தி உரிமையாக்குறோம். துதிகன மகிமையெல்லாம் கேரடிக்கிறோம். மீப்பர் மூலம் கேட்கிற பிதாவே, ஆமென்.